எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், தளபதி, தனுஷ், சிம்பு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நடிகர்கள் தங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிப்பாங்க. எடுத்த உடனே பெரிய ரசிகர் கூட்டத்தையும் பெரிய வரவேற்பையும் பெற முடியாது. நல்லா ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும், அப்பதான் பெரிய இடத்தை அடைவாங்க. அப்படிதான் இவங்க அதிக வெற்றி படங்களை கொடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதிக ரசிகர்களை தக்க வச்சுக்கிட்டாங்க. எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி பெரிய பட்ஜெட் படங்களை நடிச்சிட்டு இருக்கும்போது ரஜினி அண்ட் கமல் குறும் பட்ஜெட்ல நடிச்சுட்டே தங்களோட இளைஞர் பட்டாளங்களை கவர்ந்து அப்படியே கூட்டிட்டு வந்து பெரிய இடத்தை பிடிப்பாங்க. ரஜினி, கமல் பெரிய ரசிகர் கூட்டத்தை சேர்த்துட்டு பெரிய படங்களை நடிச்சிட்டு இருந்தப்போ நம்ம தளபதி, சூர்யா, விக்ரம், பிரசாந்த் அப்படின்னு குறும் பட்ஜெட் மற்றும் காதல் படங்கள்ல நடிச்ச நம்ம ஜெனரேஷன் ஆக்டர்ஸ் இப்ப டாப்ல இருக்காங்க. தளபதி, சூர்யா 2000 இருந்து 2020 ரசிகர் பட்டாளத்தை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. இந்த டைம் லைன்ல தளபதிக்கு அப்புறமா அடுத்த டாப் நடிகர்கள் ரேஸ்ல தனுஷ், எஸ்டிஆர், எஸ்கே, விஜய் சேதுபதி, கார்த்தி அப்படின்னு எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. சரியா இப்போ இந்த ஜென்சில எந்த நடிகர்கள் சரியா வெற்றியை பதிக்கிறாங்களோ அவங்க அடுத்த டாப் நடிகர்களா கொண்டாடப்படுவாங்க. இப்போல இருந்தே சிறுக வெற்றியை பதிச்சா நெக்ஸ்ட் டிகேட்ல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிப்பாங்க. சோ இந்த ஜென்சி ரசிகர்களை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 6 நடிகர்கள் கன்சிஸ்டன்டா வெற்றியை நோக்கி பயணிக்கிறாங்க. அந்த 6 நடிகர்கள் யாருன்னு பார்ப்போம் வாங்க. நம்பர் 6 கவின். விஜய் டிவில சீரியல் மூலமா தான் அறிமுகமானார் கவின். அதை தொடர்ந்து பிக் பாஸோட 3வது சீசன்ல பெருசா கவனம் ஈர்த்தாரு. இன்னைக்கு வரைக்கும் பலரும் பிக் பாஸ் சீசன் 3 தான் எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் சீசன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு கவினும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸுக்கு பிறகு லிஃப்ட்னு ஒரு ஓடிடி பிலிம் பண்ணி நல்லா ரெஸ்பான்ஸை சந்திச்சாரு. அதன் பிறகு டாடா படத்துல பெருசா வரவேற்பை பெற்றாரு. சிங்கிள் பேரண்டோட கஷ்டத்தை அருமையா வெளிப்படுத்தி இருந்தாரு. வலிகளை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு தன்னோட மகனுக்காக சகிச்சுக்கிட்டு வாழ்ற ஒரு அப்பா நடிப்பு பலரையும் ஈர்த்துச்சு. அடுத்த ஸ்டார்ல தன்னோட கனவை அடைய போராடுற ஒருத்தனா நடிச்சிருந்தாரு. விமர்சன ரீதியா கொஞ்சம் மிக்சடா இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கவின் நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அடுத்து பிளடி பக்கர்ல தனித்துவமான ரோல்லையும் நான் ஸ்கோர் பண்ணுவேன்னு நிரூபிச்சாரு. ஆனாலும் பிளடி பக்கர், கிஸ், மாஸ்க்னு ஹேட்ரிக் தோல்வியை சந்திச்சிருக்காரு. ஆனா ஸ்கிரிப்ட கரெக்டா இந்த ஜென்சிக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணா அடுத்த முன்னணி நடிகரா ஆக அதிக சான்ஸ் இருக்கு. அடுத்தது அசோக் செல்வன். மோஸ்ட்லி தன்னோட பிலிமோகிராஃபில லவ் பிலிம்ஸ் தான் ஆக்ட் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல லவர் பாயா ஃபேன்ஸ் கிட்ட ரீச் ஆகிருக்காரு. 2013லயே சூதுக்கவும் தெகிடின்னு ஷார்ட் பிலிம் டைரக்டர்ஸ் எல்லாரும் சினிமால என்டர் ஆனப்போ அவங்க கூடயே சினிமால என்டர் ஆனாரு. ஓமை கடவுளே, சில நேரங்களில் சில மனிதர்கள், நித்தம் ஒரு வானம் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லான லவ் ஸ்டோரிக்கு சூட் ஆகிற ஒரு மனுஷன். சரியா 2023ல போர் தொழில் படத்துல கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜோன்ல களம் இறங்கினாரு. சைக்கோ த்ரில்லர் கதைக்களத்திலையும் தான் சலைச்சவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாரு. அடுத்து ப்ளூ ஸ்டார் மூலமா வேற ஒரு கதாபாத்திரத்துல இம்ப்ரெஸ் பண்ணாரு. சோ நெக்ஸ்ட் லீக்ல டாப்பா வரதுக்கு இவருக்கும் வாய்ப்பு உண்டு. அடுத்தது த்ருவ் விக்ரம். கண்டிப்பா ஒரு நெப்போ கிட் இந்த லிஸ்ட்ல வரத்தான் செய்வாங்க. அது த்ருவ் விக்ரம் தான். அர்ஜுன் ரெட்டி ரீமேக்ல அதிகமா ட்ரோல் செய்யப்பட்டாலும் மகான்ல தன்னோட ஆக்டிங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ பைசன்ல கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்ட்டா அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரியே ஆக்டிங்க வெளிப்படுத்தினாரு. பெருசா பாராட்டியும் வாங்கிட்டு போயிட்டாரு. சரியா விக்ரம்க்கு எப்படி பாலா வந்து ஒரு திருப்பு முனையை கொடுத்தாரோ அதே போல மாரி செல்வராஜ் த்ருவுக்கு ஒரு திருப்பு முனையை கொடுத்திருக்காரு. விக்ரமோட பையன் அப்படின்றதுனாலேயே த்ருவை டைரக்ட் பண்றதுக்காக அதிகமான டாப் இயக்குனர்கள் வருவாங்க. சோ த்ருவ் விக்ரமும் அடுத்த ஜெனரேஷன் டாப் ஆக்டரா வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஹரிஷ் கல்யாண். 2010லயே சிந்து சமவெளின்னு ஒரு படம். அது ஹரிஷ் கல்யாணுக்காக யாரும் பார்க்கல, எதுக்காக பார்த்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சரி, டாபிக் வரும். ப்ராப்பரா ஹரிஷ் கல்யாணுக்கு வில்லம்பு தான் ஒரு நல்ல படமா அமைஞ்சது. அதுக்கப்புறமா பிக் பாஸ்ல போயிட்டு ஒரு கேமியோ ரோல் பண்ணிட்டு வந்து பிக் பாஸ்ல போட்டியாளரா வந்த ரைசா வில்சன் ஜோடியா சேர்த்துக்கிட்டு பியார் பிரேம காதல்ல ஒரு ஹிட்ட கொடுத்தாரு. சரியா ரீசெண்ட் இயர்ஸ்ல ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு திருப்பு முனை அமைஞ்சது. அது என்னன்னா ஈகோ. MS பாஸ்கர் கூட நடிச்ச பார்க்கிங் மற்றும் தினேஷோட நடிச்ச லப்பர் பந்து 2 படமுமே ஈகோ சண்டை மூலமா பெருசா வரவேற்பு பெற்ற படங்கள். சரியா அந்த ஒரு விஷயம் ஹரிஷ் கல்யாணுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. கண்டினியூஸா ஹிட்ட கொடுக்க முடியாது. சோ டீசல்ல கொஞ்சம் சறுக்கி இருக்காரு. ஸ்டில் ஹரிஷ் கல்யாண் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார்ஸோட ரேஸ்ல இருக்காரு. நெக்ஸ்ட் வெர்சடைல் அண்ட் மோஸ்ட் டேலண்டட் மணிகண்டன் தான். நாட் ஒன்லி ஆக்டர், ஆல்சோ டைரக்டர் அண்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதிகமான சின்ன ரோல்ல பார்த்திருப்போம். அப்படியே வந்து ஜெய் பீம் படத்துல தன்னோட நடிப்பால பெருசா கவனம் ஈர்த்தாரு. ராஜா கண்ணு அப்படின்ற கேரக்டர் பட்ட கஷ்டத்தை கண் முன்னாடி நிறுத்தினாரு. குட் நைட் அப்படின்னு ஒரு லோ பட்ஜெட் படத்துல மோகன் அப்படின்ற ஜாலியான கேரக்டர் ரோல்ல ஸ்கோர் பண்ணாரு. பல இடங்கள்ல யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தி வெற்றி படமா மாத்திட்டாரு. ஒரு ஃபீல் குட் படமாவே இடம் பிடிச்சது குட் நைட். அடுத்து எக்ஸாக்டா இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ப டாக்ஸிக் லவ் ஸ்டோரியை களமிறக்கி ஏ சென்டர் ஆடியன்ஸ் மத்தியில இட்ட கொடுத்தாரு. இந்த வருஷம் குடும்பஸ்தன் மூலமா ஆட்ரிக் வெற்றியை கொடுத்து ப்ராமிசிங் ஆக்டராவும் மாறிட்டாரு. எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு பெர்ஃபெக்ட்டா பண்றது கொஞ்சம் பேர் தான். அதுல மணிகண்டன் முக்கியமான ஒருத்தர். அடுத்தது முதல் இடத்துல பிரதீப் தான். கரெக்டா இந்த ஜென்சிக்கு ஏத்த மாதிரியே ஸ்டோரி, மியூசிக், ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. கோமாளில 90s கிட்ட ஃபோக்கஸ் பண்ணாரு. அடுத்து லவ் டுடேல இந்த ஜெனரேஷனோட பெரிய வெப்பனான போன் மூலமா ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸையுமே வெகுவா கவர்ந்தாரு. அவ்வளவு ஜாலி
ஜாலியா ஃபன்னா ஒரு ஸ்கிரீன் பிளேவை கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸ்ல ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மெசேஜோட முடிச்சிருப்பாரு. லவ் டுடே ஃப்ளூக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ டிராகன் மூலமா 150 கோடி வசூல் அடிச்சு நொறுக்கி யாரா நீ அப்படின்னு கேட்க வச்சாரு. சேம் டிராகன்லயும் தப்பான ஒரு விஷயத்தை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறது, டைமை வேஸ்ட் பண்றது, படிக்காம இருக்கிறது எல்லாமே வாழ்க்கையை கேள்விக்குறியா ஆக்கிடும்னு புரிய வச்சாரு. ட்ரெண்டிங்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது பிரதீப்க்கு அமைஞ்சிருச்சு. சரியா இந்த டைம்லைனுக்கு ஏத்த மாதிரி தனக்குன்னு ஒரு ட்ரெண்டிங் ஸ்டைலா உருவாக்குனாரு. அந்த பிரதீப்கே உண்டான ஸ்டைல் தான் டியூட் படத்தை காப்பாத்துச்சு. ஸ்டோரி வைஸ் மிக்சட் ரெஸ்பான்ஸா இருந்தாலும் பிரதீப் லவ் டுடே டிராகன்ல கொடுத்த ஹிட் டியூட் படத்தை தாங்கி பிடிச்சிருச்சு. அதோட 100 கோடி வசூலையும் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் ப்ராமிசிங் ஆக்டர்ல பிரதீப் தான் டாப்ல இருக்காரு. இந்த 6 பேர் தான் கோலிவுட்டோட ஃபியூச்சர்ல பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு இப்ப சமீப வருடமா இவங்க கொடுத்த ஹிட் மூலமா கணிக்கப்படுகிறது. ஆனா எதிர்காலம் எப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை வேணா பண்ணலாம். இந்த ஜென்சி ட்ரெண்டிங்கை தாண்டி விஷ்ணு விஷால், விக்ரம் பிரபு, அருண் விஜய், அருள்நிதி, அதர்வா, விமல், ஜெய், அட்டகத்தி தினேஷ், சசிகுமார் இவங்க எல்லாம் கூட லிஸ்ட்ல இருக்காங்க. சோ கோலிவுட்டோட ஃபியூச்சர்ல யார் டாப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க.